இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரோட மாற்றுருக்கள் பார்க்கலாம். வேரோட மாற்றுருக்கள் வந்துட்டு முதல்ல சேமிப்பு வேர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து சேமிப்பு வேர் தான். ஆனால் ஒரு சிறப்பு பணியை செய்யறதுக்காக அது வந்து இப்படி உருமாற்றம் அடைஞ்சிருக்கும். சேமிப்பு வேர்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பீட்ரூட்டு, கேரட், முள்ளங்கி இது எல்லாமே வந்து சேமிப்பு வேர்களுக்கான எக்ஸாம்பிள் தான். இது 3மே சேமிப்பு வேர்களுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து துணை வேர்கள். ஆலமரத்தோட ஒரு ஆதாரமா இருக்கிறதே எது அப்படின்னா இந்த துணை வேர்கள் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய மரம் வந்துட்டு நிற்கிறதுக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் இது வந்து துணைவேர்கள்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், துணைவேர்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆலமரம். அடுத்து வாயு பரிமாற்றம், அதாவது வாயு பரிமாற்றத்திற்காக சில வேர்கள் வந்து உருமாறி இருக்கும். இப்போ நார்மலா வேர்கள் அப்படிங்கிறது தரைக்கு கீழே தான் இருக்கும் இல்லையா, இப்போ தரை இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கும். ஆனா இந்த வாயு பரிமாற்றம் அடையக்கூடிய இந்த சுவாச வேர்கள் எப்படி இருக்குன்னா தரைக்கு மேல இருக்கும். அதில் வந்துட்டு அதோட இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும், நிறைய துளைகளாக இருக்கும். அதால் வந்துட்டு ஈஸியாக சுவாசிக்க முடியும். இதை வந்து சுவாச வேர்கள் அல்ல, அப்படி இல்லைன்னா அந்த சுவாச பேர்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நிமட்டோஃபோர்கள் அப்படின்ட்டு பேர். இதுக்கான எக்ஸாம்பிள் எதுனா அபிசீனியா அப்படிங்கிற தாவரம் தான் எக்ஸாம்பிள். இது பெரும்பாலும் இந்த மாதிரியான வேர்கள் வந்துட்டு சதுப்பு நில காடுகளில் தான் வந்து இந்த சதுப்பு நில பகுதிகளில் தான் வந்து இந்த மாதிரி வேர்கள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து உறிஞ்சி வேர்கள் அப்படின்னா என்னன்னா இன்னொரு தாவரத்து மேலே, இப்போ வந்து ஒரு மரத்து மேலே வந்துட்டு பூஞ்சையோ இதோ வந்துட்டு வேற ஒரு செடியோ படர்ந்து அதிலிருந்து உறிஞ்சிக்கும் இல்லையா, அப்படி உறிஞ்சிக்கிறதுக்காக தன்னோட வேர்களை அது வந்து உருமாற்றம் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி உறிஞ்சி வேர்களுக்கு எக்ஸாம்பிள் தாவரம் எது அப்படின்னா கஸ்குட்டா தான் வந்து உறிஞ்சி வேர்களுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து